ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சத்து மாத்திரைகள்லாம் முதல்ல தூக்கி போடுங்க. அதுக்கு பதிலாக வாரம் ஒரு முறை இந்த மீனை பயன்படுத்தி குழம்பு வைங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சத்து மாத்திரைகள்லாம் விட பன்மடங்கு சத்து நிறைஞ்ச இந்த மீனை வாங்கி நீங்கள் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. குழம்புக்கு இந்த மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் குழம்புன்னு சொல்கிறத விட தேன் குழம்புன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம். இது கூட 3 வெங்காயம் போல் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு அடி தூளாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் ஒரு 3 போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல்லு போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3 தக்காளி போல் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா நிறம் மாறி நல்ல பழுத்த தக்காளியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கலரும் நல்லா கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா வெளியாகி தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரும். பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளிலாம் இந்த மாதிரி உடஞ்சி வந்திருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ண போகிறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதிகமாக மஞ்சள் பொடி சேர்க்காதீங்க, குழம்போட கலர் மாறிடும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா மல்லிப்பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொடியெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனைலாம் இந்த எண்ணெயில் வதக்கும் போதே நல்லா போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு மசாலா பொடியை எண்ணெயில் வதக்கும் போது நமக்கு குழம்போட கலர் நல்லா சூப்பராக கிடைக்கும். நிறைய பேருக்கு நல்லா செக்கச்சவேன்னு குழம்பு வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் குழம்பு அந்த மாதிரி சிகப்பாக கிடைக்காது. அதுக்கு காரணம் நம்ம எண்ணெயில் நல்ல மசாலா பொருட்களை சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா பொருட்களை எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது தான் அந்த குழம்புக்கு தேவையான கலர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். மீன் குழம்புக்கு எப்போதுமே புளிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா கரைச்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு எந்த பதத்துக்கு தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ கொதித்து நல்லா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு எந்த பதத்துக்கு தேவையோ அந்த பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீன்களை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு போல் கவலை மீன் சேர்த்துக்கிறேன். கவலை மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கவலை மீனில் வைக்கிற மீன் குழம்பே ஒரு தனி சுவைங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதில்லைனா செஞ்சு பாருங்கள். இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ரொம்ப விலை குறைவாகவே கிடைக்கும். ஆனால் ரொம்பவே சத்தான மீன் குழம்புக்கு அதிகப்படியான ருசியை கொடுக்கக்கூடிய மீனுங்க. இப்போ எல்லா மீன்களையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வேக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மீன்கள் எல்லாம் நல்லா வெந்து லைட்டாக அந்த மேலே மிதக்கிற மாதிரி வரும். எப்போதுமே நம்ம மீன் குழம்புல மீன் போட்டதுமே நமக்கு உள்ளே போன மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மேலே வந்து லைட்டாக மிதக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துடுச்சுனாலே நமக்கு மீனெல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. கவலை மீன் வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சட்டியில் 1 ஸ்பூன் குழம்பு கூட மீறாது. அந்தளவுக்கு சட்டியவே வலிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய நிறைய சத்தான பொருட்கள் நிறைய பேர் மதிக்கிறதே கிடையாது. அந்த லிஸ்ட்டில் இந்த மீனும் இருக்குது. இதோட நன்மைகள் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வாரம் 2 முறையாவது வாங்கி சமைச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சத்தான பொருளுங்க. மருந்து மாத்திரையெல்லாம் தேவையே கிடையாது சத்துக்கு. இதை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.